சிறுவாபுரி அருள்மிகு பாலசுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில். சின்ன அம்பு பேடு சின்னம்பேடு. சிறுவர் அம்பு எடு சிறுவரம்பேடு. சிறுவர் போர் புரிந்த சிறுவாபுரி. கலியுகத்தில் பேசும் முருகன், வரம் மிகுந்த பெருமான். பிரார்த்தனை திருக்கோயில். அருள்மிகு பாலசுப்பிரமணிய சுவாமி ஆதி மூலவர். இராமாயண காலத்தில் கூறப்பட்ட குசலபுரியே இன்றைய சிறுவாபுரி என்பது பெரியோர் வாக்கு. அருள்மிகு பாலசுப்பிரமணிய சுவாமி ஆதி மூலவர் நவக்கிரகம் தவிர மற்ற விக்கிரகங்கள் பச்சைக்கல்லில் அமைந்தவர். சிறுவை திருப்புகழ் 4 பாடியவர் ஸ்ரீ அருணகிரிநாத சுவாமி. சந்ததமும் அடியார்கள் சிந்தையது குடியார் தன் சிறுவை தனில் மேல் பெருமாள் வேண்டுவன தரும் திருப்புகழ். வானவர் ஊரினும் வீராகி வீரள காபுரி வாழ்வினும் மேலாகவே திரு வாழ் சிறுவாபுரி வாழ்வே சுராதிபர் பெருமாள். அர்ச்சனை திருப்புகழ். ஆடகம் பயில் கோபுரமா மதில் ஆலயம் பல வீதியுமே நிறை வான தென் சிறுவாபுரி மேவிய பெருமாள் தீயவை நீக்கும் திருப்புகழ். செயமதான நகர் அமர்ந்த அழகைப் போல் வள மிகுந்த சிறுவை மேவி வர மிகுந்த பெருமாள் வரம் தரும் திருப்புகழ். சந்ததமும் அடியார்கள் சிந்தையது குடியான தன் சிறுவை தனில்மேவும் பெருமானாக வீட்டிருக்கும் அருள்மிகு சிறுவாபுரி ஸ்ரீ பாலசுப்பிரமணிய சுவாமி ஆலயம் பிரார்த்தனை தலமாக உள்ளது. பிரார்த்தனை தலம் என்றால் நம்ம வேண்டியவர்களுக்கு வேண்டிய வரங்களை அளிக்கக்கூடிய தலம். சிறுவர்கள் இருவரான ராமருடைய புதல்வர்கள் லவன் குஜவன் இருவரும் ராமபிரானுடன் போரிட்டு வெற்றி பெற்ற தலம். எனவே இவர்கள் சிறுவர்கள் போர் புரிந்த இடம் சிறுவர் போர்புரி சிறுவாபுரி என்று பெயர் வந்துள்ளது. சீர்மிகு சிறுவாபுரி அருள்மிகு பாலசுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் ராஜகோபுரம் 5 நிலைகளுடன் ஐம்பொறிகளையும் ஐம்பூதங்களையும் அடக்கு அடக்கு என்று கூறுவது போல் ராஜகோபுரம் அமைந்திருக்க பக்தர்கள் உள்ளம் உயர்ந்த நிலையை அடைய வேண்டும் என்பதற்கிணங்க
உயரமான கொடிமரம். சீர்மிகு சிறுவாபுரி அருள்மிகு பாலசுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில்
இச்சா சக்தியான வள்ளி அம்மை அற்புதமாக அச்சம், மடம், நாணம், பயிர்ப்புடன் கூடிய அந்த அம்மை தம் மணவாள பெருமான் திருமுருகனை கைத்தலம் பற்றும் திருமண திருவருள் திருக்காட்சி. கைத்தலம் பற்றுகின்ற பொழுது இயற்கையாய் பெண்ணுக்கு ஏற்படும் கூச்சம், நாணம், பயிர்ப்பு காரணமாக வள்ளி அம்மை உய்யாரமாக லேசா சற்றே முன் சாய்ந்து ஒரு விழி மூடிய நிலையில் நிற்கின்ற திருக்கோலம். இங்கே பின்புறத்திலிருந்து பார்க்கின்ற பொழுது வள்ளி கள்ளத்தனமாக அரைக்கண் பார்வையாக திருமுருகப் பெருமானை நோக்குவது போல் அமைந்திருக்கின்றது. இது வள்ளி திருமணம். கலியுகத்தில் பேசும் கடவுளான் அருள்மிகு பாலசுப்பிரமணிய பெருமானின் அருட்பார்வை பக்தர்களுக்காக சிறுவை மேவி வரம் மிகுந்த பெருமான் பக்தர்கள் வேண்டும் வரங்களை அள்ளித்தர உடலும் உள்ளமும் லேசாகி மிதந்து வர பக்தர்கள் தம்மை இழந்து திருமுருகப் பெருமானின் திருவடிகளில் சரணடைகின்றனர். ஆகம சார ஸ்வரூபன், சேவல மாமையில் பிரீதன், தேவசேனாதிபதி, தந்தரள மணிமார்வன், தன் தமிழ்மிகு நேயன், சந்தமும் அடியார் சிந்தையில் குடிகொண்டவன், செம்பொன் எழில் சொரூபன், புண்டரிக விழியாள், தேவேந்திரன் மகள் மணவாளனின் முன் வலது கரம் அடியவருக்கு அபயம் அளிக்க, பின் வலக்கரம் ஜபமாலை ஏந்தி இருக்க, முன் இடக்கரம் இடுப்பிலும் பின் இடக்கரம் கமண்டலமும் தாங்கி பிரம்மசாஸ்தா திருக்கோலத்தில் அமைந்துள்ள நான்முகக் கடவுளான பிரமனை ஓ என்ற பிரணவ மந்திரத்திற்கு உட்பொருள் தெரியாத காரணத்தினால் தண்டித்து அந்த பிரமனின் படைத்தல் தொழிலை ஏற்றுக்கொண்ட திருக்கோலம் இந்த முருகப்பெரு.
முருகப் பெருமானுக்கு தெற்கே அண்ணாமலையார் மரகத பச்சை கரும்பச்சை வைரம் போல் பிரகாச ஜோதியாக திருக்கார் பெரிய மரகதலிங்கம். ஸ்ரீ அருணகிரிநாத சுவாமிகள் பாடி அருளிய அர்ச்சனை திருப்புகழ், வரம் தரும் திருப்புகழ், தீயவை நீக்கும் திருப்புகழ் என்ற திருப்புகழ்களை பக்தர்கள் பாடி ஓதி ஓதி உள்ளம் குளிர்ந்தால் சீர்மிகு சிறுவாபுரி அருள்மிகு பாலசுப்பிரமணிய சுவாமியின் பேரருளை பெற்று உய்யலாம். திருமுருகப் பெருமானே மூல பரம்பொருள் என்கிறது கௌமார தத்துவம். ஆதிகுரு சாட்சாத் முருகப் பெருமான் ஸ்ரீ ஆதிசங்கர பகவத் பாதால் அமைத்தருளி 6 சமயங்கள் கானாபத்தியம், சைவம், வைணவம், சாத்தம், கௌமாரம், சௌரம். இதில் கௌமார தத்துவத்தை கந்த கடவுள், பக்தர்களின் சொந்த கடவுள், விந்தை மிகு தமது லீலைகளால் விண்ணுக்கும் மண்ணுக்கும் எடுத்துரைக்கும் திரு உருவமே சீர்மிகு சிறுவாபுரி அருள்மிகு பாலசுப்பிரமணியன். காந்த புராணத்தை வியாச பகவான் பாடி அருளி புராணங்கள் 18, 18ம் 4 லட்சம் கிரந்தங்கள். இதில் ஸ்காந்த புராணம் மட்டும் 1 லட்சம் கிரந்தம். ஆதலின் பெரியோர்கள் கூறுவர், கந்த புராணத்திற்கு இணையான புராணம் ஏதும் இல்லை என்று. வடமொழியில் அமைந்திருந்த ஸ்காந்த புராணத்தை நகரேஷு காஞ்சி என்று காளிதாசனால் வர்ணிக்கப்பட்ட கச்சியம்பதி எனும் காஞ்சி திருத்தலத்திலே குமரக்கோட்டத்திலே அமைந்திருந்த கச்சியப்ப சிவாச்சாரியார் சுவாமிகள் தமிழில் பாடி அருளினார். அருவமும் உருவமும் ஆகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரமமாய் நின்ற ஜோதி பிழம்பதோர் மேனியாக கருணைகூர் முகங்கள் 6ம் கரங்கள் 12 கொண்ட ஒரு திரு முருகன் வந்தாங்கு உதித்தனன் உலகம் உய். திருமுருகப் பெருமான் வந்ததால் உலகம் உய்கின்றது, உலக மக்கள் உய்கின்றனர், அனைவரும் அருள் பெறுகின்றனர். சீர்மிகு சிறுவாபுரி திருத்தலத்தில் பக்தர்களின் வேண்டுதல் நல்ல இல்லம் அமைய. இல்லால் என்ற பெயருக்கு இல்லை என்ற சொல்லை சொல்லாதிருப்பவளே இல்லா. அந்த இல்லாளுக்கும் இனியவனுக்கும் ஓர் நல்ல இல்லம் அமைத்து தருவதில் சீர்மிகு சிறுவாபுரி அருள்மிகு பாலசுப்பிரமணிய சுவாமி அருள்பாலி தருளுகின்றார். திருமுருகப் பெருமானின் வேல் துள்ளி வருகிறது, வேல் துன்பத்தை துடைப்பதற்காக. ஆணவமலம் சூரபன்மன், கண்மமலம் சிங்கமுகாசூரன், மாயாமலம் தாரகாசூரன். இந்த மும்மலங்களையும் அடித்தவன் முருகப் பெருமான். அத்திருமுருகனின் திருவேல்
ஞானவேல், சக்திவேல், வெற்றியை பற்றி இழுக்கின்ற வேல். அந்த வேல் தத்துவம் அகில உலகத்திலேயே மிக அளப்பரியது. திருமுருகப் பெருமானின் திருவேலை மனதிலே தியானித்து ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் வேல் காக்க என்று நாள்தோறும் 108 முறை அஜபமாக ஜபித்தார் அந்த வேல் நமது சொந்த வேல் ஆகும். அது மட்டுமின்றி திருமுருகப் பெருமானின் மூல மந்திரமான ஓம் சௌம் சரவண பவா ஸ்ரீம் ப்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமக. ஓம் சௌம் சரவண பவ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமக என்ற மந்திரம் திருமுருகப் பெருமானின் திருவருளை பெற்றுத் தரும். இந்த அருளாடல் அனைத்தும் அமைவது சீர்மிகு சிறுவாபுரி திருத்தலத்திலே சிந்தையிலே வந்தனை செய்து சீர்மிகு சிறுவாபுரி முருகப் பெருமான் தியானிப்போமாக, பிரார்த்திப்போமாக.